அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள் கதைகள் பகுதியில் காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் நாளத்தின் மானப்பெரிது அப்படிங்கிற திருக்குறளோட அர்த்தத்தையும் முக்கியத்துவத்தையும் நம்மளுக்கு உணர்த்துற மாதிரி ஒரு எளிமையான கதையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். புத்தகத்தின் பெயர் காலத்தினால் செய்த நன்றி. புத்தகத்தை எழுதியவர் திருமதி பிரேமா கோவிந்த் அவர்கள். கதையின் முக்கிய கதாபாத்திரம் ரவியும் ரவியுடைய தாத்தாவும். ரவியுடைய பாட்டி, அதாவது தாத்தாவின் மனைவி இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தாத்தா தனிமையாக தான் வாழ்கிறாரு. இதை நினச்சி ஒரு நாள் ரவி ரொம்பவே கவலைப்படுறாரு. நம்மளை வளர்க்குறதுக்காக தாத்தாவும் பாட்டியும் நிறைய உதவி செஞ்சுருக்காங்க. ஆனால் இன்னைக்கு பாட்டியோட மறைவுக்கு அப்புறம் தாத்தா தனியாக தான் வாழ்கிறாரு அப்படிங்கிறத நினச்சி ரொம்ப கஷ்டப்படுறாரு. தாத்தாவை தான் கூடவே கூட்டிகிட்டு வந்து வச்சு நல்லபடியாக தாத்தாவை பார்த்துக்கணுங்கிற எண்ணம் ரவிக்கு வருது. தாத்தா கிட்ட போய், தாத்தா நீங்கள் என் கூடவே வந்துடுங்க, இங்கே தனியாக கஷ்டப்படாதீங்கன்னு சொல்லி தாத்தாவை தன் வீட்டுக்கு நல்லபடியாக அழைச்சிட்டு வர்றாரு. பேரனுக்கு தான் மேலே இருக்கிற பாசத்தை எண்ணி தாத்தாக்கு ரொம்ப மன நிறைவாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்துச்சு. ரவியோட வீடு இந்த மாதிரி ஒரு நவீன கட்டிடமாக தான் இருந்துச்சு. அங்கே இருக்கிற கலாச்சாரமும் சூழ்நிலையும் ரவியோட தாத்தாக்கு ரொம்பவே புதுசாக இருந்துச்சு. ரவியை பார்த்துக்கிற வகையில் தாத்தா வீட்டு வேலைகள் எல்லாத்தையுமே தானே செய்ய ஆரம்பித்தார். ரவிக்கு தேவையானதை எடுத்து வைக்கிறது, ரவி வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறது, ரவிக்கு பிடிச்ச உணவுகளை சமைக்கிறதுன்னு ரவியை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு. ஒரு நாள் ரவிக்கு ரொம்ப பிடிச்ச மீன் குழம்பை வச்சு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி சமைக்க ஆரம்பித்தார். அப்போதான் அவருக்கு வீட்டில் தேவையான அளவு மிளகாய்த்தூள் இல்லை அப்படின்னு தெரிய வந்தது. தாத்தாக்கு இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியாமல், சரி நம்ம போய் பக்கத்து வீட்டில் மிளகாய்த்தூளை இரவலாக கேட்டு சமைச்சு முடிச்சிடலாம் ரவி வரத்துக்குள்ள அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ பக்கத்து வீட்டில் சென்று கதவை தட்டுற போது அப்போ பூவை சிங் அப்படிங்கிற ஒரு சிறுமி வெளியில் வந்து தாத்தாவை பார்த்து, தாத்தா யார் நீங்கள், என் வீட்டில் வந்து நிற்கிறீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டேன். இந்த மாதிரி நான் சமைச்சிட்டு இருந்தேம்மா, எனக்கு இரவலாக கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள் கிடைக்குமா அப்படின்னு தாத்தா கேட்டார். இரவலா அப்படின்னு சொல்லிட்டு நான் பூவை சிங் அவளோட அம்மாவை கூட்டிகிட்டு வந்தேன். அப்போது தான் உதவி கேட்க வந்ததை பற்றி தாத்தா கிட்ட சொன்னோன்னே பூவை சிங்கோட அம்மாவுக்கு உதவ மனசு வரல. ஆனால் ரொம்ப கோபம் வந்துச்சு. இந்த மாதிரி இரவல் கேட்குற பழக்கம்லாம் இங்கே கிடையாது, அந்த பழக்கமே இங்கே இல்லை, நீங்கள் அதனால் உங்கள் வீட்டுக்கே திரும்ப போயிடுங்க, இங்கே என்னை இப்படி தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு கோபமாக சொல்லி அனுப்பிச்சிடுறான். அப்போ தாத்தாவும் ரொம்ப மனவேதனையோட, தெரியாமல் செஞ்சுட்டேம்மா, இனிமேல் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்டுட்டு அவரோட வீட்டுக்கே திரும்பி போயிடுறாரு. அன்னைக்கு சாயங்காலம் ரவி வீட்டிலேருந்து வேலையை முடிச்சு வீட்டுக்கு திரும்பி வரும்போது பூவை சிங்கோட அம்மா ரவியை நிறுத்தி, இன்னைக்கு மத்தியானம் என்ன நடந்துச்சு தெரியுமா, உங்கள் தாத்தா இந்த மாதிரி என் வீட்டுக்கு வந்து மிளகாய்த்தூள் இரவலாக வேணும்னு கேட்டார். அவர்கிட்ட நீ ரொம்ப தெளிவாக சொல்லிவிடு, இனிமே இந்த மாதிரி என்னை தொந்தரவு பண்ணக்கூடாது, என்கிட்ட எந்த உதவியும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிடு, இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு ரொம்ப கடினமாக ரவிக்கிட்டையும் பூவை சிங்கோட அம்மா பேசுகிறாங்க. ரவிக்கு அப்போ ரொம்ப கஷ்டமாயிடுது. தாத்தா நீங்கள் என்ன பண்ணீங்க, பூவை சிங் வீட்டில் போய் நீங்கள் என்ன கேட்டீங்க அப்படின்னு ரவியும் தாத்தா கிட்ட ரொம்ப கடினமாக பேசுகிறாரு. உங்களை நான் இப்போ சமைக்க சொன்னேன்னா, உங்களால் சமைக்க முடியலன்னா பரவாயில்ல, எது வேணும்னாலும் போய் பக்கத்தில் கடையில் வாங்குங்க, இந்த மாதிரி இங்கே யார்கிட்டையும் இரவல் கேட்காதீங்க, அது இந்த மாதிரி கட்டிடங்களில் வாழ்கிறவங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறார். ரவியோடைய தாத்தா, ரவிக்கு ரொம்பவே தொந்தரவு கொடுத்துட்டோம் போல, நம்ம ரவியை பார்த்துக்கணும்னு அவனுக்கு சங்கடத்தை கொடுக்குறோம் அப்படின்னு ரொம்ப மனவேதனைக்கு ஆளாறார். என்னை மன்னிச்சிடு ரவி, இந்த மாதிரி ஒரு தவறு நான் இனிமேல் செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. சில நாட்களுக்கு பிறகு தாத்தா ஒரு நாள் சாலையில் நடந்துக்கிட்டு இருக்கும் போது பூவை சிங் அந்த சிறுமி சாலையில் மயங்கி விழுந்திருக்கிறத பார்க்குறாரு.
இது நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிற சிறுமியாச்சே, என்னாச்சு இந்த குழந்தைக்கு, ஏன் இப்படி மயங்கி கீழே விழுந்திருக்கா அப்படின்னு பதறி போய் அவளுக்கு தேவையான உதவியை செய்ய நினைக்கிறாரு. முதல்ல பூவை சிங் குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுத்துட்டு அவசர மருத்துவ உதவிக்கு உடனே தொடர்பு கொள்றாரு. அவசர மருத்துவ உதவியும் உடனே தக்க சமயத்தில் வந்து பூவை சிங்குக்கான உதவியை செய்ய முன் வருது. பூவை சிங்கை ஒரு மருத்துவமனைக்கு கொண்டு செல்றாங்க. அப்போ பூவை சிங்கோட அப்பா அம்மாவும் விரைந்து வந்து பூவை சிங்கை நல்லபடியாக மருத்துவமனையில் சேர்க்க கூடவே போகிறாங்க. மருத்துவர் பூவை சிங்கை பரிசோதனை செஞ்ச பிறகு பூவை சிங் தேவையான அளவு தண்ணி குடிக்கல, அதனால தான் மயங்கி கீழே விழுந்திருக்கா. தக்க நேரத்தில் அவளுக்கு நீங்கள் தண்ணி கொடுத்து பூவை சிங்கை நல்லபடியாக காப்பாற்றிருக்கீங்க தாத்தா, மிக நன்றி அப்படின்னு சொல்லி மருத்துவரும் தாத்தாவை பாராட்டுறாரு. அப்போ பூவை சிங்கோட பெற்றோர்கள் தாத்தா கிட்ட வந்து பேசுகிறாங்க. தாத்தா, நீங்கள் செய்த நன்றியை எங்களால் மறக்கவே முடியாது. நாங்கள் பூவை சிங்கோட பெற்றோர்கள் நாங்கள் இருவருமே வேலைக்கு போயிடுறதுனால பூவை சிங்கை சரியாக பார்த்துக்க எங்களால் முடியல, அதனால தான் இந்த தவறு நடந்துருச்சு அப்படின்னு பூவை சிங்கோட பெற்றோர்கள் ஒத்துக்கிறாங்க. இதை கேட்ட தாத்தா, பூவை சிங்கை பார்த்துக்க ஆள் இல்லைன்னா என்ன, நான் பக்கத்து வீட்டில் தானே இருக்கேன், நானே நீங்கள் திரும்பி வேலையிலேருந்து வர வரைக்கும் தினமும் பூவை சிங்கை நல்லபடியாக கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு எந்த மன வருத்தமும் இல்லாமல் பூவை சிங்கோட பெற்றோருக்கு உதவ நினைக்கிறாரு. இதை கேட்ட பூவை சிங்கோட பெற்றோர்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. நம்ம உதவி செய்யலைனாலுமே தாத்தா நமக்கான உதவி செய்ய தயாராக இருக்காரேன்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போது ரவிக்கு தாத்தா செய்த உதவியால் பூவை சிங் நல்லபடியாக காப்பாற்றப்பட்டாலேன்னு நினச்சி ஒரு திருக்குறள் ஞாபகம் வந்தது. அது, காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் நாளத்தின் மான பெரிது.